கம்முன்னு பாரு சீரியல் கையோட கூட்டி வாருங்க கண்ணாமர சொல்லுங்க கரண கையோட கூட்டி வாருங்க அம்மா அடியாள மரம் மனசு மேல உச்சிக்கிறே கண்ணு பேரு அவன் பேரு கண்டா வர சொல்லுங்க கடனை கையோட கொட்டி பாருங்க பஞ்சம் பிழைப்பதற்காக ஏற்படுத்தின எனக்கான ஒரு கோட்டை பளிங்கு கோட்டை பைரவன் என்று பெயர் படைத்து சீரும் திறப்போடு வாழ்ந்து வருகின்றோம். அனுதினமும் நம்முடைய தொழில் கொள்ளை அடிப்பது தொழில் கொள்ளை அடிக்க வேண்டும். கொள்ளை அடித்த பொருட்களை இல்லாதவருக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் நமது கடமை. தாலி அரைக்கிறது நம்ம கடமை. என்று தகுந்ததோர் யுத்தம் புறப்படுங்க. பெரியதோர் கோட்டை பெரிய கோட்டை தெரியும். இன்று அந்த கோட்டைக்குள் வர வேண்டும். இன்று அந்த கோட்டைக்குள் வர வேண்டும்.
அதில் இருக்கக்கூடிய செல்வத்தை களவாட வேண்டும். புறப்பட்டு வாருங்க. ஐயா வாங்க ஐயா. என்ன அதோ தெரிகிற பெரிய கோட்டை. அது விஜயபுரி நாட்டை சேர்ந்த கோட்டை. அது எந்த நாட்டை சார்ந்த கோட்டையாக இருந்தால் நமக்கு என்ன? நமக்கு தேவை அதில் உள்ள செல்வங்கள். என்ன மன்னிங்க, நான் வரல ஐயா. ஏன்னா அதை சுத்தி 3000 பேர் காவல் இருக்காங்க, உள்ள 2000 பேர் இருக்காங்க. சாதாரணமா போக முடியாது. இந்த பைரவனுடைய திறமை நீ அறிந்தது. புறப்பட்டு வா ஐயா. நான் குழந்தை குட்டிக்காரன், என் முன்னாடியே புள்ள குட்டிக்காரிச்சு. நான் வரல ஐயா. அவனை இருந்த போங்க. கோபால தங்கச்சன் ஆயுள் கட்டுட்டு வா. முடியாதா? சத்தியமா என்னால முடியாது. என்ன நம்பி வீட்டுல 3 ஜீவன் காத்து நடக்குது. 3 ஜீவன்? ஆமா. யாருங்க? கொண்டாட்டி 1, வைப்பு 2, சம்சாரம் 3. கொண்டாட்டி 1, சம்சாரம் 1, எல்லாம் ஒன்றுதானே? எல்லாம் ஒன்றுதானே? ஏன் கிடையாது. கொண்டாட்டி வீட்டுல இருக்கான், வைப்பு கொள்ளுமோட்டுல இருக்கான், சம்சாரம் ஏறி வேலைக்கு போவான். வர முடியுமா? முடியாதா? எங்களால முடியாது ஐயா. சத்தியமா என்னால முடியாது. தனி ஒருவனாக செல்கின்றேன் அந்த கோட்டைக்குள். அதில் உள்ள செல்வத்தை களவாடி வருகின்றேன். பிறகு வந்து நீங்கள் இருவரும் சந்திக்கிறோம். ஸ்வீட் தெரியும். என்ன எவ்வளவு இருக்குமா? நாம் எங்க வந்திருக்கிறோம்? போருக்கு. போருக்கு. ஒழுங்கு கொண்டு என்னாவது? அதனால் இப்பொழுது போருக்கு சென்று விடும். வார்த்தையா ஆற்று நீரானது பொங்கி விட்டது. ஆமா. இப்பொழுது எப்போ செல்ல வேண்டும்? அது மரணத்துமனை காண வேண்டும். கண்டிப்பாக புறப்பட எங்களை பார்த்து யார் என்று கேட்கிறாயா? அவன் நீ யாரா? அடடே, நீ யாரா? அதனால காலையில் மண்ணுக்கு கட்டி நாட்டு ஒப்படைத்து விட்டு சீக்கிரம் போடா. நீ இந்த மலைநாட்டு
வணக்கம் வணக்கம். அதனால் நான் ஆடிட்டு வேண்டிய செய்தி ஆகட்டும். ஆளி என்னுடைய கணவர் வந்தது என்னுடைய அன்னைக்கு தெரியவே தெரியாது. நன்றாக உறங்கிக் கொண்டிருக்காங்க. காவலருக்கு ஒன்றுமே தெரியல. எப்படி இருக்கீங்க அம்மா? நல்லா வந்துவிட்டோம் அரண்மனை. இருவர் ஒரே சேலையில் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இதில் யார் என்னுடைய நீலாம்பரியாக இருக்கும்? கை எப்படி வந்து சும்மா பட்டு போச்சு அமுகுறான். எனக்கும் ஒரே நிம்மதியாக நான் கம்முன்னா பார்த்து இந்த மண்ணா கனவு கண்டுபிடா. கனடா இல்ல ஏறி போறியா? இல்ல கனவு கண்டுக்கிற போது கனவு கண்டுபிடா. சரி சரி இந்த படுக்கடா அனி படுங்க. நீ படுங்க நீ. போடா அப்படி போடா. டேய் கடவுளே ரொம்ப ஊரு ஊரு காலை வச்சு அமுக்குன ஆபரேஷன் பண்ணி அடுத்து மணி மாரத்தை கீழே வைக்க. கம்முன்னு பார்த்து காலை வச்சு அமுக்குறாங்க. உயிரி பேச உயிரி போட்டுருக்கோம். ஆபரேஷன் பண்ணி அடுத்து வச்சு அமுக்கு போனா போது விட்டு போயேடா சும்மா இல்லாது போ. ஒரு இதாக